Good evening. Today dinner chapati, mutton chops gravy. கீழே இருக்கு கேட்டேன். சிலிண்டர் இருக்கும்ல இந்த மாதிரி அறிவாளி ஒய்ஃப் தான் வச்சுக்கணும். அருமை அருமை அருமை. யாரோ ஒருத்தங்க நான் சாப்பிட்றத பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கான் யூடியூப்ல. டெய்லி ஒரு மெசேஜ். அன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டேன் யூடியூப்ல. நியூசன்ஸா ரொம்ப வல்கரா பேசுறான். டிசேபிலிட்டியை வச்சு ரொம்ப மனசை கஷ்டப்படுத்த மாதிரி பேசுறான். அந்த ஆளு அவன் இந்த மாதிரி மனுஷனா இருப்பான்னு தெரியல. நான் 4 நாளா பார்த்துட்டு இருக்கேன். சரி இதை சொல்லக்கூடாது சொல்ல நிறைய பேர் அதுக்கு அவனை போட்டு திட்டி விடுறீங்க, அறிவுரையும் சொல்றீங்க. அவன் கேட்கற மாதிரி இல்லை. அவனை இன்னைக்கு இது பண்ணி கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டேன். ரொம்ப மாதிரி மனநிலைமை இருக்காங்க பாருங்க. உங்களுக்கு பிடிக்கலையா அதை பார்க்காம இல்லாம். எனக்குன்னு பார்க்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இது மாதிரி நெகட்டிவா நீ பேசிட்டு இருக்கிறத விட நீ பார்க்காம இருந்தது எவ்வளவு பரவாயில்ல. ஆனா அது ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு லெவலுக்கு மேல பேசுற விஷயங்கள்லாம் ரொம்ப அவன் ஈக்குவலுக்கு நம்ம இறங்கி போறதுக்கு நம்மளுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும்ல. என்னோட வளர்ப்பு அது தப்பா போயிடும்ல. என்னோட ஹியூமனிட்டி கேள்விக்குறி ஆயிடல. அது மாதிரி ஆள்லாம் இது பண்ணி விட்டுறது நல்லது. அதான் நான் இன்னைக்கு கற்றுக்க டுடே லெசன் ஐ லேர்ன்டு. நான் என்னங்க பண்ண முடியும்? நான் உழைச்சேன், பிஸ்னஸ் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். இப்போ என்னால் ஹெல்த் கண்டிஷனுக்கு எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாலே மை லைஃப் ஸ்பேன் வில் கோ டவுன். இதை நான் மறுபடியும் சொல்லிக்கினே இருந்தால் எனக்கே இரிட்டேட் ஆகுது. நானே டிசேபிள் மாதிரி எனக்கு தெரியாது. நான் தெரியக்கூடாது. நான் ஜாலியாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனுக்காக ஏன் நீங்கள் வெளில வரீங்க? இது மாதிரி இருக்க தான் செய்ய மனசை கஷ்டப்படுத்துதுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க அப்படிதான் இருப்பானுங்க ஒரு சிலவனுங்க. நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, அவங்க இக்னோர் பண்ணிட்டு போங்கண்ணா, பிளாக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அதெல்லாம் பிளாக் பண்ணேன். கஷ்டமாக இருந்தது. அவனுக்கு இன்னும் மனம் வலிச்சலோ 3 நாள் சொல்லிட்டு எங்களுக்கு இதாங்க விஷயம். ரொம்ப இரிட்டேட் பண்ணோம். நான் எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். யார் மெசேஜ் போட்டாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணுவேன் டைமுக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான் விஷயம் போல. இந்த உலகம் பரிசுத்தமா இருந்தாலும் நம்மளை விட மாட்டாங்க உங்களுக்கு. ஏதாவது நோண்டி பார்ப்பாங்க உங்களுக்கு. அந்த நேரத்தில் நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கன்றது தான் முக்கியமானது. அதுதான் நம்மளை சோதிக்கிறது. நேச்சர் நம்மளை விளையாடி பார்க்கும். நீ இன்னமும் பொறுமையா இருக்கியா, நீ உன்னோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணிடுறியான்றது தான் இதுக்கெல்லாம் ஒரு பாடம். ஓகே, ஐ லேர்ன் லெசன்ஸ். லைஃப் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங் தானே. நல்ல டின்னர், இந்த மூடில் நல்லா சாப்பிடணும்னு நினச்சோடனே அது ஞாபகம் வந்துச்சு. எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. எனக்காக பேசின எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளர்க. நான் நிறைய ஒர்க் இருக்கு எனக்கும். இந்த வீடியோஸ் அதை பற்றிலாம் நான் சேரிட்டி ஒர்க் எல்லாமே பண்ணணும். அதில் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். சம்மர் ஆரம்பிக்குது, ஷெடியூல்லாம் பண்ணோம். ஏப்ரல் மேல ஒரு இருக்கு, ஜூனில் ஒன்று இருக்குது ஃபண்ட் ரைசிங். அதுக்கான டிஸ்கஷன்லாம் போகணும். ஐம் ஆல்சோ மேக் மை செல்ஃப் பிஸி டூ டு த வேர்ல்டு. அவள் தாங்க இப்போ வீடியோலாம் நிறைய எடிட் பண்ணி போடணுன்னு இருக்கேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ கண்ணம்மா ஃபார் யுவர் ஃபீஸ்ட். ஐ லவ் யூடா. தேங்க்யூ.